गाइस இன்னைக்கு நம்ம தி கிரேட் ரூலர் அனிமே தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த 4வது ஃப்ளோருக்கு வந்துடுறான். அந்த 4வது ஃப்ளோர்ல அவனுக்கு ஏத்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க உட்காந்து பிராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிடறான். பயங்கர ஹைட்ல போய் உட்காந்துருக்கான். அங்க இருந்து வர தண்டர்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு அதுதானே வேணும். அதனால அவன் பாட்டுக்கு உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் யாரா அவன், சும்மா சொல்லக்கூடாது, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பான் போல, அவனுக்கு கட்ஸ் இருக்கு பாரு, அவ்வளோ ஸ்ட்ராங்கான தண்டரை கூட வாங்கிக்கிறான் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம சீனியர் அக்காவும் இருப்பா போல இருக்கு. அவளும் யாரை பார்த்துட்டா இப்படிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறா. பார்த்தா நம்ம மூச்சன் தான் அங்க இருக்கா. இவளுக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு. மூச்சனால எப்படி 4th ஃப்ளோர் வர முடிஞ்சது அப்படின்னு அவளும் யோசிக்கிறா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மேலேயும் பயங்கரமான தண்டர்லாம் வந்து விழுந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவனோட வேலையை ஆரம்பிச்சுட்டான். அவனோட கிரேட் புத்தா ஆர்ட்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவனும் அந்த கிரேட் புத்தா ஆர்ட்ஸ் வெளியில வந்த உடனேவே ஏதோ ஒரு மேஜிக் பண்ண அப்படியே அவனை சுத்திட்டு இருந்த டவர் வந்து இரும்பு மாதிரி மாற ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் வெறும் சீனரி மட்டும் தானே அவனை சுத்திக்கிட்டு இருக்கோம். அதான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பார்த்தா அது பெரிய டவர் மாதிரி உருவெடுக்குது. இவனும் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த டவரோடைய மேல பறக்க ஆரம்பிச்சிடறான். எல்லாரும் என்ன ஆக போகுதோ அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும் போது அங்க சில பேர் பேசிக்கிறத நம்ம சீனியர் அக்கா கேட்டுட்டு இருப்பா. உனக்கு தெரியுமா, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், நம்ம மூலோன் இருக்கான்ல, அவன் வந்து ஃப்ரெஷ்மேன் கோட்டால போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானா. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ஃப்ரெஷ்மேன் வந்து அவனை டிவைன் ரேங்க் லிஸ்ட்ல இருந்து கீழே இறக்குனான்ல, அவனை தேடிய வளைஞ்சுக்கிட்டு இருந்தானா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ஃப்ரெஷ்மேன் பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க போல அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவளும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமான தண்டர் அட்டாக்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற எல்லாருமே அங்க பாரு, அவன் கண்டிப்பா சாகதான் போறான், என்ன இவன் தன்னை தானே சாகடிச்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கான் போல, அங்க பாருங்களேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம அப்படியே முழுசா நிக்கிறான். அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஆச்சரியம், எப்படி இவன் கொஞ்சம் கூட இன்ஜுரி ஆகாம நிக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அப்பாடா ஒரு வழியா கிரேட் புத்தா ஆர்ட்ஸை நம்ம நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம், என்னால நம்பவே முடியல அப்படின்லாம் நினைச்சிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது அந்த சீனியர் அக்காவையும் பாக்குறான். இவன் வந்து சீனியரை பார்த்தோன்னே வந்து பேச வரான். அட நீங்களும் இங்க தான் பிராக்டிஸ் பண்ண வருவீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவர் இருந்துட்டு, ஆமா நானும் இங்க தான் பிராக்டிஸ் பண்ண வருவேன், உனக்கு கன்கிராச்சுலேஷன், எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த 4th ஃப்ளோர்ல இருக்க. சரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அந்த டிவைன் லிஸ்ட் ரேங்கிங்ல ஒருத்தனை கீழே இறக்குனில மூலோன் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு இவனு ஞாபகம் இருக்கேன், அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்க அவளும் சொல்றா, இந்த மாதிரி இந்த மூலோன் உன்னை தேடி உங்களோட தங்குமிடத்துக்கு போயிருக்கானா, அங்க போய் பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேவே நம்ம ஹீரோவும் ஐயோ நான் இப்பவே கிளம்புறேன், நீங்க சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் இவனோட கிளப்போட வந்திருக்கான். கிளப்போட வந்தது மட்டும் இல்லாம பயங்கரமா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டான். அவங்கனாலே முடியல. நம்ம ஆரஞ்சு கலர் சட்டைக்காரனும் பயங்கரமா அடி வாங்கிட்டான், நம்ம அக்கா காரியும் அடி வாங்கிட்டா. இப்ப குட்டி தான் மிச்சம் இருக்கா. அவளும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க. ஒரு பதட்டத்துல அவளும் பயங்கரமா இவனை அட்டாக் பண்ணிடுற. அப்படி அட்டாக் ஆன உடனே அவனும் இந்த குட்டியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சரியா ஒரு ஃபோர்ஸ் வந்து இவனை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டான என்ட்ரி கொடுத்தான். எப்படியோ குட்டியையும் காப்பாத்திட்டான். அவனை பார்த்த உடனே தான் நம்ம குட்டிக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அது மட்டும் இல்லாம அவனை பார்த்துட்டு அந்த மூலூனும் இருந்துட்டு, ஓ நீ தான் மூச்சனா, எப்படியோ வந்துட்ட, நான் உனக்காக தான் இவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோட எனிமையை தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அடே எங்க அப்பா மூச்சன் வந்துட்டானே, நான் கூட எங்க பயந்தாங்க ஒளியா மாறி இங்க இருந்து ஓடிட்டானோ என்னவோன்னு நினைச்சேன், பரவாயில்ல இப்ப இவன் இங்க வந்துட்டான், இப்ப இவன் இங்க வந்ததுனால இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபைட்டை வேடிக்கை பாக்குறான். அப்படியே இந்த பக்கம் ஃபைட்டும் ஆரம்பிச்சிருது. 2 பேரும் சரிக்கு சிரமமா பயங்கரமா மோதிக்கிறாங்க. அப்படி மோதினது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் ஒரே பவர்ல இருக்கறனால 2 பேருமே அப்படியே மோதி பிரிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பேசுறான், நீ தானே மூலம், நீ மட்டும் எனக்காக பொறுமையா காத்துட்டு இருந்தேன்னு வையன், கண்டிப்பா நான் உனக்கு பாவம் பார்த்திருப்பேன், ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் நண்பர்களே இந்த மாதிரி அசிங்கப்படுத்திருப்பேன், கண்டிப்பா நான் அவங்களுக்காக உன்ன ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு பயங்கரமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை ரொம்ப நேரமா போகுது. இவனுக்கும் பயங்கரமா போர் அடிச்சிருது. அதனால இந்த மூலோன் என்ன பண்றான்னா டக்குனு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எஸ் ஆகி போய் அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டே பேசுறான். சும்மா சொல்லக்கூடாது தம்பி, நீ வந்து உண்மையிலேயே என் கூட சண்டை போட கேப்பபிள் ஆனவன் தான், ஆனா எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது, அதனால இப்பவே உன் கதையை நான் முடிக்க போறேன் அப்படின்னு அவனோட ஸ்பிரிச்சுவல் ஆர்ட்ஸ் அங்க யூஸ் பண்றான். பயங்கரமா
நிறைய ஸ்வாட்ஸை வச்சு நம்ம ஹீரோவையும் லைனாக அட்டாக் பண்ணிட்டு வர நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட இருந்து வேகமாக தப்பிச்சு அவனோட சென்லூஸ் டெத் மார்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறான். ஆனால் எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது, ஏன்னா நிறைய ஸ்வாட்ஸ் அங்கே இருக்கு. திடீர்னு அவனோட எல்லா ஸ்வாட்ஸும் ஒரே நேரத்தில் போய் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுமோ அங்கே என்ன நடக்குதுன்னு உள்ள இருக்கிறவனுக்கும் தெரியல, வெளியில இருக்கிறவங்களுக்கும் தெரியல. நம்ம ஹீரோ பயங்கரமாக எல்லா கத்தியும் சுத்திட்டு இருக்கு. அங்கே இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, போச்சு நம்ம மூச்சன் வந்து முடிஞ்சிருவான், பயங்கரமாக இன்ஜூரியோட தான் வெளியில வரப்போறான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஃபார்மேஷன் எல்லாம் அப்படியே ஒரு பாம் மாதிரி அப்படியே வெடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.